வணக்கம் நம்பர்களே. இப்போ இவர் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி தான். இனி இடி அந்த விசாகனை டாஸ்மாக் ஐஏஎஸ் விசாகனை விசாரிக்கிறாங்க. இதில் உதயநிதி அப்புறம் புதுசாக ஒரு தயாரிப்பாளர் முளைச்சி வந்திருக்காரு. அவருக்கு திடீர்னு எப்படி கோடிகள் வந்ததுன்னு தெரில. அது உதயநிதி ஃப்ரெண்டானு தெரில. ஸோ இதெல்லாம் இப்போ இந்த பாலாஜி பொண்ணு முத்துசாமி டாஸ்மாக் எடுத்திருக்காரு. ஏற்கனவே ஏற்பட்ட காலத்தில் இருந்தார் பாலாஜி பெயில் இருக்கும்போது, செந்தில் பாலாஜி. ஸோ இப்போ அந்த கோர்ட் ஆர்டர் வந்தாச்சு, போகிறாங்க, அவரை விசாரிக்கிறாங்க, அவங்க மனைவியும் விசாரிக்கிறாங்க, டாஸ்மாக் எம்டி. இது அப்படியே லீட்ஸ் டு உதயநிதியா? ஏன்னா அங்கே புதுசாக ஒரு தயாரிப்பாளர் வேறு வெளியே வந்திருக்காரு. அவருக்கு ஏது பின்புலம், பணம் அதெல்லாம் இருப்பாங்க. எதுவும் தெரியல. இவர் ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு ஊட்டியில் இருக்கார் முதல்வர் ஸ்டாலின். இதுக்கடையில் அண்ணாமலை சொல்கிற மாதிரி ஏடிஎம்கேலேருந்து முன்னாள் மந்திரியை வாரி விட்டுருக்காரு. அதை கொஞ்சம் பார்ப்போம். இந்த ரகுபதிங்கிற சட்டமந்திரி இருந்தவர் இப்போ துரைமுருகனோட அந்த இதை போர்ட்ஃபோலியோ எடுத்துகிட்டு அவரை சொல்கிறார். முன்னாடி ஏடிஎம்கே இருந்தவர் தான், 8 மந்திரியில் அவர் ஒருத்தர். அவர் இங்கேருந்து எல்லாம் உறிஞ்சி குடிச்சிட்டு ஜெயலலிதா முடியும் இப்போ அங்கே போய் பேசிகிட்டு இருக்காரு, முட்டு கொடுத்துட்ருக்காரு திமுகவுக்கு. அதனால தான் கனிம வளம் கொடுத்துருக்காங்கன்றாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல அவரே சொல்லும் போது இது சொல்கிறது யாருன்னா ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தான். ஏன்னா அவரை கோமாளின்னு சொல்லிட்டார். ஒரு சீஃப் மினிஸ்டர் அவரை போய் ஏதோ ஒரு கட்டத்தில் கோமாளின்னு சொல்லிட்டார். அப்போ அவர் பதிலடி கொடுக்குறாரு. அப்போது கடந்த 4 ஆண்டுகளில் இம்சை அரசன் புலிகேசி தர்பார் ஸ்டாலினை சொல்கிறது யார்? முன்னாள் அமைச்சர். நடத்தி வரும் நவீன கோமாளி மன்னன் ஸ்டாலின், ஆஸ்தான கொத்தடிமை அமைச்சர் ரகுபதி, இதெல்லாம் அவர் குறிப்பிட்றாரு. இப்படி அப்போது முத்து கொடுக்குறியா, ஜெய்காட்டில் நீ எல்லாம் யார் ரகுபதியெல்லாம் அப்படின்னு சொல்லி வாரி விட்றாரு. அப்புறம் அது மட்டுமா இன்னும் சொல்கிறாரு, சட்ட ஒழுங்குலாம் சந்தி சிரிக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு பாதாளத்தில் இருக்குது, போதைப் பொருள் புழக்கம் அமோகமாக வருது அப்படின்ட்டு நம்ம சொன்ன மாதிரி அந்த உங்கள் அப்பா கரணி சொன்ன மாதிரி கும்பி எரியுது, குடல் கருது, குடுகுழு ஊட்டி போட்டோ ஷூட் கேட்கிறதா இல்லை கேடா எப்படின்னு வச்சுக்கலாம். முதல்வர் ஸ்டாலின் கேட்டு சொல்லுங்கள் ரகுபதி அப்படின்ட்டார். அப்போ கொடநாடுக்கு இவங்க தான் டிலே பண்ணுறாங்கன்னு இவர் சொல்கிறாரு. அதை வச்சு இப்படி ட்ரம்ப் கார்டு போடுறது பழனிசாமி. அது முன்னாடி முடிச்சு விட்ருக்கணும். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் ஞானசேகருக்கும் திமுகவும் சம்மந்தம் இல்லைன்னு பச்சை போய் பேசுகிறார் ரகுபதி. இப்படிலாம் ரைடுக்கு பயந்து திமுக காங்கிரஸ் அடமானம் வைத்த கருணாநிதி குடும்பத்தின் கொத்தடிமை, மேக்கப் போட்டால் எத்தனை போட்டோ ஷூட் நடத்தினாலும் ஸ்டாலின் ஆட்சிக்கு வர முடியும், இப்படிலாம் போட்டு வாருன்னு வாரிக்காரு. ஸோ அவர் என்ன சொல்கிறார்? கோமாளி மன்னன் இப்படிலாம் நிறையா சொல்கிறாரு. அது அடுத்து நிறையா வரும் ஒன்று ஒன்றா.